எம்ஜிஆருக்கும் சரி விஜய்க்கும் சரி அரசியலிலும் சினிமாவிலும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூடின கூட்டத்தை எதிர்கட்சியில இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதெல்லாம் ரசிகர் மட்டும்தான், படிக்காத முட்டாள்கள், ஓட்டு வங்கியா மாறவே மாறாது. எம்ஜிஆருக்கு அரசியல் அறிவு கிடையாது, அவருக்கு பின்னாடி போன கூட்டத்துக்கும் அரசியல் அறிவு கிடையாது. அதுக்கு காரணம் அவங்க யாருமே படிக்கல. ஆனா இப்ப எல்லாரும் படிச்சிருக்காங்க தானே. எல்லாரும் படிச்ச இந்த 2025 எம்ஜிஆர் மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதுன்னா ஐயா ஸ்டாலினோ, எடப்பாடியோ, நயனார் நாகேந்திரனோ, அண்ணாமலையோ 38 மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்களும் ஜனங்க கிட்ட போயிட்டு கோச்சும் கோடி பிரியாணி கொடுத்து ஒரு கட்சி கூட்ட வேண்டிய கூட்டத்தை ஒத்த ஆளா ஒரே மனுஷன் விஜய்ன்ற ஒற்றை மனிதனுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதுன்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் நாளை அரசியல்ல மாற்றம் செய்யக்கூடிய ஒரு புரட்சியாளர் தான்.